இந்தாங்க பால். வேண்டாம். அப்பா செத்ததையே நினைச்சு எப்பவும் இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா என்னங்க பிரயோஜனம்? இப்ப நான் அதை நினைச்சு வருத்தப்படுறேன். சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சுட்டாருன்னு வருத்தப்படுறீங்களா? அதை பத்தி கூட நான் அவ்வளவா வருத்தப்படுறேன். என்ன கல்யாணம் செய்துக்கணுமே வருத்தப்படுறீங்களா? இந்த பாருங்க, நான் அழகா இல்லையா? என்ன கண்டா ஏன் உங்களுக்கு பிடிக்கல? யார் சொன்னது? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனா நீங்க ஏன் எடுக்கிறீங்க? இத பார் மல்லிகா, உன்னை ஒருத்தன் மனப்பூர்வமா காதலிச்சு அவன் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் செய்துட்டு அதுக்கப்புறம் உன்னை அவன் திடீர்னு ஏமாத்திட்டு வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனை பத்தி நீ என்ன நினைப்ப? என்ன நினைக்கிறது? கோட நம்பிக்கை துரோகின்னு நினைப்பேன். அதே மாதிரி என்ன பத்தி எவ்வளவு நினைச்சா? உங்களை பத்தி அப்படி ஒருத்தி நினைக்க மாட்டான். உங்க கூட சகவாசம் செய்யற எல்லா பெண்களும் தான் நினைப்பாங்க. அதுக்காக எல்லாரையும் கல்யாணம் செய்துக்க முடியுமா? அதனால நடந்தது எல்லாம் மறந்துட்டு இனிமேலாவது ஒழுங்கா வாழ்க்கை நடத்த பாருங்க. எனக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். பிறகு எல்லாம் சரியா போயிடும். பணியில நிக்காதீங்க, உள்ள வாங்க. நீ போ, நான் அப்புறமா வரேன். இன்னைக்கு ஒரு தடவையாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளு. போ. பொன்னென்பேன் சிறுபூவென்பேன் காணும் கண்ணென்பேன் வேறு என்னென்பேன். என்னென்பேன் கலையேடென்பேன் கண்கள் நான் என்றால் பார்வை நீ என்பேன். ஜானகி, ஜானகி, பிரபு, பல முறை கேட்டும் நீ சொன்னபடி இன்னும் பணம் கொடுக்காம எங்களை ஏமாத்த நினைக்கிறேன். உன்னோட பழகின ஒரே காரணத்துக்காக தான் இதுவரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் 4 நாள்ல நாங்க கேட்ட பணத்தை நீ கொடுக்கலன்னா நீ செய்த கொலைய போலீஸ்ல தெரிவிக்க நாங்க துணிஞ்சிட்டோம். இது உனக்கு கடைசி எச்சரிக்கை. ஹலோ, யாரு? ஓ, ஐம் சாரி, நான் முன்ன மாதிரி வெளியே வர முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, யாரு? ஸ்டெல்லாவா? இத பாரு, நான் பழைய அட்டகாசங்கள்லாம் மறந்து கொஞ்சம் அமைதியா வாழலான் இருக்கேன். தயவு செய்து என்ன தொந்தரவு பண்ணாத. என்னத்தான் இன்னும் பழைய சொல்லைங்கெல்லாம் விட்ட பாடு இல்லையா? அதை ஏன் கேக்குற மல்லிகா? நான் நல்லவனா வாழணும்னு நினைச்சா கூட சமூகம் விடாது போல் இருக்க. நாம கட்டுப்பாடா இருந்தா சமூகம் என்ன செய்ய முடியும்? நல்லா சொன்னீங்க. அதத்தான் நானும் சொல்லலாம்னு பார்த்தேன். ஆனா உரைக்கிற மாதிரி வேற யாராவது சொல்லட்டும்னு தான் சும்மா இருந்தேன். நீ உன் வேலையை பாருடா. சரிங்க. இத பாரு மல்லிகா, நான் ஒரு காலத்துல பணத்து முன்னால தான் தோன்றியா சுத்தினது என்னமோ வாஸ்தவம் தான். ஆனா அதெல்லாம் நிலையானது இல்லைன்னு நான் இப்ப உணர்ந்துட்டேன். மல்லிகா, இப்ப என் எதிர்காலமே உங்ககிட்ட தான் இருக்கு. ஹலோ, 7136 பீராபு வீடு. யாரு வேணும்? நீங்க யாரு? அட நான் சோனா சொல்றேன். அதை பத்தி உனக்கு நீ யாரியா? 5 ரவுண்டு அருணாச்சலமா? அருணாச்சலமா? அந்த ரவுடி கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? வேடக்கு நான் பாத்துக்கிறேங்க. ஐயா 5 ரவுண்டு அருணாச்சலம். இனிமே நீ நம்ம ஐயாவை ரவுண்ட் அடிக்காத, பிரயோஜனம் இல்ல. பாவம், அவர் பாக்கிட்டே காலி. ஆளை கொஞ்சம் நிம்மதியா விடுங்கப்பா. அதுக்காக ஏன் என்ன கத்துற? யோ, ரவுடியா இருந்தா உன் வரைக்கும் அடிச்சு முடியா? போன்லையா? வேடக்கல என்னங்க அவங்க ஆளு கண்டபடி பேசுறாரு. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீ கீழே போ. யார் வந்தாலும் கண்டிப்பா ஐயாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றேன். நல்லவனா இருந்தா கேட்டு போவான். ரவுடி பசங்க எல்லாம் யார் சமாளிக்கிறது? உனக்கு என்னடா பார்க்க முடியாதுன்னு சொல்லண்டா. பல்ல கட்டி கையில கொடுத்தாம அதை பத்தி பரவாயில்ல, நான் போலீஸ் வரைக்கும் போறேன். பல்ல கட்டதுக்கு அப்புறமா போலீஸ் ஏன் இந்த தொல்லைகளுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? இருக்கு மல்லிகா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு தேடணும்னா என்னுடைய பழைய உறவுகள் தொடர்புகள் இதெல்லாம் அறுத்தறியணும். அதுக்கு சுமாரா 20,000 ரூபாய் செலவாகும். 20,000? எதுக்கு? ஆமா மல்லிகா, ஏன்னா என்னுடைய பணத்தை நம்பியே சுத்திக்கிட்டு இருந்த அவங்கள திடீர்னு ஒதுக்கிட்டேன்னா அவங்க ஆத்திரப்பட்டு எனக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிடுவாங்க. அதனால கொஞ்சம் அப்படி வாக்கரிசி போடுற மாதிரி போட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் நான் விடுதலை ஆயிடலாம் பாரு. என்னமோ அதான்,
5 10 கூட செலவானாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு தொல்லை இல்லாம இருந்தா போதும். அப்பா வரட்டும், இப்பவே செக் எழுதி தரேன். மல்லிகா, அப்பா, செக் புத்தகம் எங்க வச்சிருக்கீங்க? கொஞ்சம் கொடுங்களேன். எதுக்குமா? எங்களுக்கு கொஞ்சம் அவசரமா பணம் தேவை. எவ்வளவு? 25,000. எஸ் எஸ். 25,000 ரூபாய் உங்களுக்கு கொஞ்சம் பணமா? இல்லப்பா, அத்தான் பின்னால சுத்திட்டு இருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்து விரட்டிட்டு போறாங்க. ஆமாமா. அப்படி எத்தனை பேருக்கு கொடுக்கணும்? இதுல ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? மாமா, என்னுடைய பழைய உறவுகளை துடைக்கிறதுக்கு நான் கொடுக்க போற விலை இந்த 25,000 ரூபாய். அதுக்கப்புறம் நானும் மல்லிகாவும் நடத்த போற இன்பமான வாழ்க்கையில எந்த விதமான இடைஞ்சல் ஏற்படக்கூடாது பாருங்க. நான் வேண்டாம்னு சொல்லல. ஒண்ணு செய்வோம். என்ன? யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணுங்கிறத ஒரு லிஸ்ட் எழுதி என்கிட்ட கொடு. அவங்களுக்கு நானே கொடுத்து ரசீது எழுதி வாங்கிக்கிறேன். ஹலோ, யாரு? ஜானகியா? மல்லிகா, நீங்க பேசாம இருங்க. இனிமே அவரை யாரும் பார்க்க முடியாது. தயவு செய்து இங்க யாரும் போன் பண்ணாதீங்க. ஜானகி, ஏன் அழுதுகிட்டு இருக்க? இல்லண்ணா, ஒண்ணு இல்ல. சொல்லு ஜானகி, ஏன் இந்த கலக்கம்? என்கிட்ட காரணத்தை தான் மறைக்க முடியுதே தவிர உன் கண்ணீரை மறைக்க முடியலையே. அண்ணா, தயவு செய்து இப்ப என்ன எதுவுமே கேட்காது. ஓஹோ, ஜானகி காதை பிடிச்சுக்க. நான் என்ன தப்பு செய்தேன்? உன் மனசுல இருக்கிற துன்பத்தை சொந்த அண்ணங்கிட்டே சொல்லாம மறைக்கிறியே, அது தப்பு இல்லையா? அதனால அவன் மனசையும் வேதனைப்படுத்துறியே, அது தப்பு இல்லையா? ஜானகி, என்னம்மா அது? ஏமா எழுதுகிட்டு இருக்க? நீ எதையோ நினைச்சு உள்ளுக்குள்ளேயே குமரிக்கிட்டு இருந்தத நானும் 2 நாளா கவனிச்சுக்கிட்டு தாமா இருக்கேன். ஜானகி, இதோ பாருமா, நான் உன் அண்ணன் இல்லையா? உன் துயரத்தை என்கிட்ட சொல்லக்கூடாத? அதை போக்க நான் முயற்சி செய்ய மாட்டேனா? சொல்லுமா. அண்ணா, அப்பா ஏற்பாடு செய்திருக்கிற இடத்துல நான் வாழ்க்கப்பட முடியாது அண்ணா. ஏன், உனக்கு பிடிக்கலையா? இல்லண்ணா, ஏற்கனவே நான் ஒருத்தர் கணவரா ஏத்துக்கிட்டு இருக்கிறேன். ஜானகி, நான் கேட்கறதுக்கு பதறாம அமைதியா விவரமா பதில் சொல்லு. யாரை காதலிச்சு? அண்ணா, உங்க நண்பர் பிரபுவை தான் காதலிச்சு. பிரபுவையா? அவர் நல்லவர், யோகியமானவர்னு நீதானே சொல்லியிருக்க. ஜானகி, நிலைமை மிஞ்சி போன பிறகு இதெல்லாம் சொல்றீங்க. ஏன் இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாது? சொல்றதுக்கு எனக்கு எங்கன்னா வாய்ப்பு இருந்தது. பெண் பார்க்க வர்றாங்க, நீ அலங்காரம் செய்துக்கான்னு அம்மா சொன்னப்போ நான் திடுக்கிட்டு அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடணும்னு இருந்தேன். இனம் புரியாத பயம் பேச விடாம தடுத்துருச்சு. பெண் தானே பார்க்க வர்றாங்க, எல்லாரும் சம்மதிச்சு கல்யாண விஷயத்தை பேசுறதுக்கு முந்தி என் நிலைமைய சொல்லிடணும்னு இருந்தேன். ஆனா 1 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் பேசி முடிச்சு இப்படி கல்யாணத்தை நிச்சயம் செய்திடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைன்னா. ஜானகி, அப்பா கொடுத்த வாக்கு மீற மாட்டாரேம்மா. அண்ணா, நானும் 2 பேருக்கு மாலையிட முடியாது. ஏன் ஜானகி, பிரபு உன்னை கைவிட மாட்டான், நீ உறுதியா நம்புறியா? அவர் என்ன மனப்பூர்வமா காதலிக்கிறார், பரிபூரணமா என் மேல அன்பு வச்சிருக்காருன்னா. நீ மறுபடியும் அவனை சந்திச்சியா? இல்லண்ணா, அவங்க அப்பா காலம் ஆயிட்டதால என்னால அவரை சந்திக்கவே முடியல. கவலைப்படாத ஜானகி, நான் நாளைக்கே பிரபுவை சந்திக்கிறேன். பிறகு மாமா கிட்ட எல்லாத்தையும் விளக்கமா சொல்லி அப்பாவுக்கு நெருக்கடி நேராம வேதாச்சல வீட்டார மறுபடியும் இங்க வராம நிறுத்திட வழி செய்யறேன். அண்ணா, அமைதியாயிரம்மா, கடவுள் நம்ம கைவிட மாட்டார். இந்த அம்மா கோயில் பிரசாதம் பூ வச்சு. பிரபு? யாரது? பிரபு இருக்காரா? அவரை பார்க்க முடியாதுங்க.
அவர் இருக்காரான்னு தான் கேட்டேன். அவரை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன். அவரை வச்சுக்கிட்டே இல்லைன்னு என்கிட்ட சொல்ல வேணாம். போய் அவசரமா சின்ன அவரை பார்க்கணுமான்னு சொல்லு. யாராலும் என்னங்க உங்களுக்கு தெரியாதா? நீங்க தான் பழைய சேகமாச்சு. அதனால படு டேஞ்சருங்க. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் சின்னையாவை பார்க்க முடியாதுங்க. ஏதாவது தேவையா இருந்தா வக்கீல போய் பாருங்க. ஓஹோ, ரொம்ப அவசரமா ஜானகி விஷயமா பேச வந்திருக்கேன்னு சொல்லு. ஜானகியா? உங்களை பேரா இருக்க? வெளியே போய்யா, வெளியே போய்யா. ஒரே ஒரு நிமிஷம் அவரை பார்த்துட்டு போயிடுறேன். யாரையா நீ சுத்த விடா கண்டனா இருக்கிற? பார்க்க முடியாதுன்னா பார்க்க முடியாதியா? அப்புறம் எனக்கு கோவம் வச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. தெரியாம எனக்கு கோவம் வந்துருச்சுயா. தயவுசே மன்னிச்சிரியா. ஒண்ணுமில்ல, ஐயா உத்தரவு மீறி உன்னை மேல அனுப்பிச்சேன்னா என் வேலை போயிருக்கேன். இது பெர்மனன்ட் வேலையா. விழப்ப கெடுக்க நான் விரும்பல. ஆனா எப்படி பிரபுவை சந்திக்க? என்னதான் தனிமையா உட்காந்து எதையோ பலமா சிந்திச்சிட்டு இருக்கீங்க. நான் வந்ததுனால மணி 10 ஆயிருக்கணுமே, இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரல. உங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலான்னு வந்தேன். இன்னைக்கு பௌர்ணமி, நிலா ரொம்ப அழகா இருக்கு. இருக்கட்டுமே, காத்து கூட ஜில்லுன்னு வீசுது. வீசட்டும். வாங்கத்தான் கொஞ்ச நேரம் மொட்டை மாடியில உட்காந்து பேசிட்டு இருக்கலாம். இதோ பாரு மல்லிகா, உலகத்துல சுகத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க கொஞ்சம் பேர் தான் பிறந்திருக்காங்க. அதுல நீயும் ஒரு நிலவும் தென்றலும் உனக்குத்தான் தேவையே ஒழிய எனக்கு தேவை. அத்தான் வர விருப்பம் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிடுங்க. அனாவசியமா எனக்கு ஒண்ணு நீங்க சொல்லி காட்ட வேண்டியதில்லை. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. கனிமொழிக்கென் மேல் என்னடி கோபம் கனலாய் காய்கிறது. உந்தன் கண்களுக்கென் மேல் என்னடி கோபம் கணையாய் பாய்கிறது. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ. குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ. உந்தன் கொடியிடையின்று படை கொண்டு வந்து கொல்வதும் ஏனடியோ. திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே. என்னை ஒரு முறை பார்த்து ஓர கண்ணாலே சிரிப்பவள் நீதானே. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது. சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு. சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு. உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்துவிடு.
உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பார்வையை திறந்து விடு. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது.